பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஒரு முக்கியமான விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவை தொடர்பான தகவல்களுக்கு மூல காரணமாக இருந்தது என்ன என்கின்ற விடயங்களும் கூட இன்று மிக இரகசியமான முறையில் பேசப்படுகின்றன. விசாரணைக்கான முலாமிட்டது அல்லது விசாரணைக்கு தளமிட்டது எது என்கின்ற ஒரு தகவல்களும் ஆங்காங்கே பேசப்பட்டிருக்கின்றன, வெளிவந்திருக்கின்றன. இப்போது ஆனந்த விஜயபால் அவர்கள் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்கூட்டியே அறிந்திருந்த பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தொடர்பிலான தகவல்களை நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்க போவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இன்றைய தினத்திலே உறுதிப்படுத்தி இருக்கின்றார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அதனுடைய பின்னணிகளையும் அதனுடைய உண்மைத்தன்மைகளையும் தேடிச் சென்ற போது நீதிமன்றத்தின் ஆலோசனைகளை மற்றும் சட்டம் அதிபரின் ஆலோசனைகளின் பின்னர் மேலதிக விசாரணைகள் இடம்பெறும். நாங்கள் உங்களுக்கு இதே தளத்தில் குறிப்பிட்டிருந்தோம். சட்டம் அதிபரின் ஆலோசனைக்கு அமைவாகவும் நீதிமன்ற நீதி பொறிமுறைகள் அல்லது நீதி கட்டமைப்புகளுக்கூடாகவும் தான் இப்போது இடம்பெறுகின்ற விசாரணைகள் அனைத்தும் இடம்பெறுகின்றன. அவர் குறிப்பிடுகின்றார், தான் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்ட வகையில் தான் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஏனைய விசாரணைகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு தெரிவிக்க முடியாது. அதாவது விசாரணைகள் மிகவும் ரகசியமான முறையில் இடம்பெறுவதாக குறிப்பிட்டார். ஆனாலும் கூட ஆங்காங்கே எங்களுடைய புலனாய்வு தகவல்களை தேடுகின்ற போது அல்லது ஊடக ரீதியாக சில புலனாய்வு செய்திகளை புலனாய்வுக்குட்படுத்துகின்ற போது மிக முக்கியமான நெருக்கமான விடயங்கள் கிடைத்திருக்கின்றன. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான ஒரு புத்தகம் ஒன்றை பிள்ளையான் அவர்கள் வெளியிட்டிருந்தார். அந்த புத்தகம் தான் கிட்டத்தட்ட பிள்ளையானுக்கு மிக பெரும் சாட்சியாகவும் எமனாகவும் மாறி இருக்கின்றது இன்றைய காலகட்டத்தில். அந்த புத்தகத்திலே பிள்ளையான் அவர்கள் விவரித்திருந்த அல்லது வெளியிட்டிருந்த விடயங்கள், ஏன் பிள்ளையான் அவர்கள் ஈஸ்டர் குண்ட தாக்குதல் இடம்பெற்று ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அந்த புத்தகங்களை வெளியிட்டிருந்தார், இந்த புத்தகம் வெளியிட்டதன் பின்னணி என்ன, இந்த புத்தகம் உண்மையால் பிள்ளையானால் எழுதப்பட்டதொன்றா அல்லது இந்த பிள்ளையான் இந்த புத்தகத்தை வெளியிட்டதன் பின்னணி யாரால் வலையமைக்கப்பட்டிருந்தது அல்லது யாரால் உருவாக்கப்பட்டது அல்லது யார் இதற்கான முலாமிட்டிருந்தார்கள் என்கின்ற விசாரணைகள் இப்போது ஒரு விதத்தில் முன்னெடுக்கப்பட்டு ஒரு நடுப்பகுதியை அடைந்திருப்பதாகத்தான் அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் கூறுகின்றன. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையான் அவசரமாக புத்தகம் வெளியிட்டதன் நோக்கம் என்ன? அந்த புத்தகம் வெளியிட்டதில் பல கருத்துக்கள் அல்லது பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது என்றால் இந்த விடயங்கள் உண்மையாக பிள்ளையானால் இந்த விடயங்கள் எழுதப்பட்டனவா அல்லது இந்த எழுத்துருவாக்கத்தின் பின்னணியில் யார் இருந்திருக்கின்றார்கள், இதனை எழுதியவர்கள் யார் என்கின்ற விசாரணை வரையமும் இன்னும் ஒரு புறம்பான விசாரணை வரையும் உருவாக்கப்பட்டிருக்கிறது.